எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். பட் ஆக்சுவலி ஐ ஃபீல் லைக் சம் வாட் பேட். அது கானா வினோத்தனா வந்து பாக்ஸில் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதோடு சேர்ந்து நேற்றோட விலாக் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன், பார்க்கலாங்களா? ஸோ கலர் கோலம் மாவில் கொஞ்சம் ஸ்டாக் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது பாட்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, உங்ககிட்டயும் வாங்கிக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அண்ட் மதியானம் வந்து ஆளுக்கு ஒரு பிரியாணியாக, அந்த மாதிரி ஆலு பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஆலு போட்டு, அதாவது உருளைக்கிழங்கு போட்டு ட்ரை பண்ணேன், நல்லா தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜனநாயகன் மூவி வந்து ரிலீஸ் டேட் வந்து மாறி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்போன்னு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்கன்ற மாதிரி அதுவே கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. ஸோ மத்தியானம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஈவினிங் மேலே வந்து இதை விட ஒரு அப்செட் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா, கானா வினோத்தனா வந்து மணி பாக்ஸை வந்து எடுத்துட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இது இப்போ வரைக்குமே எனக்கு ஃபேக்காக இல்லை ரியலான என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ரொம்பவே அப்செட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெங்காயம் அது மட்டும் காலியாக இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருக்காங்க காய்கறி வண்டி இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து வாங்கிக்கிட்டேன். நைட்டுக்கு வந்து தோசை தக்காளி தொக்கு வச்சாச்சு. ஆக்சுவலி இதுதான் ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. சரியாக தூக்கம் கூட வரல. சரி, என்ன அப்டேட் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.